வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்மீகமா இருந்தாலும், ஜோதிடமாக இருந்தாலும், தியானமாக இருந்தாலும், நம்பிக்கை இல்லாம நீங்க எது செஞ்சாலும் எந்த பலனும் கிடைக்காது. ஆனா 100 விழுக்காடு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, 100 விழுக்காடு பலன் கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு வந்தாச்சு, எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்களும் ஆகலாமே. வணக்கம் வணக்கம். நான் முதல்ல இருந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரியங்கள் பார்த்தேன் நடுவுல ஜிய பார்த்தேன். அங்க பாருங்க, நான் கண்ணு விழிச்சோம் முதல்ல அதான் எனக்கு தோட்டல வந்துச்சு. நான் என்னத்த சொன்னனோ என்னோட இமேஜினேஷன்ல சொன்னேன், அங்க இருக்காரு. அதை தவிர்த்து இப்ப நடந்த ஒரு விஷயமும் வந்து நரம்பு நாடி உடச்சிட்டு வெளியே வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு ஆனந்தம். சேலஞ்சஸ் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஐ கேம் வித் சேலஞ்சஸ், எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சஸ். அப்படிப்பட்ட போராட்டம், அப்படிப்பட்ட ஒரு சவால் ஷேர் பண்ணதில்லை யாருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சே நெகட்டிவ் டு எனிஒன். பட் இங்க ஏன் இதை சொல்றேன்னா, அதெல்லாம் காணாத போச்சுன்றதுக்காக சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சொல்றேன். வண்டர்ஃபுல், மார்வலஸ். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஐ நோ ஹேவ் ஹர்ட் பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போனதில்லை. ஆனா போனாலும் இந்த மாதிரி கிடைக்க மாட்டது தெரியல. வணக்கம், என் பேரு ஜி சுரேஷ். நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். போன ஒரு 33 வருஷமாக மலேசியாவில் இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்தியாவிலும் மற்ற உலக நாடுகளில் இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் வந்து என்னை கன்சல்ட் பண்ணுறது உண்டு. இப்போது இந்த குறுகிய காலத்தில் நான் அந்த அஸ்ட்ராலஜர் அல்லாமல் ஆராய்ச்சி பண்ணி மெடிடேஷனுங்கிறது என்ன, தியானங்கிறது என்ன, அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற உண்மைகளை பற்றி உணர்ந்து அந்த சக்தியை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கேன். 1997 நான் வந்து ஜோதிடராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் மக்களுக்காக, பொதுமக்களுக்காக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து 2000 ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது உங்களுக்கு இந்த ராஜகுரு யோகம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னொரு ஆள் கூட வேலை செய்ய முடியாது, ஒரு ஆள் கீழே வேலை செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஊதுவத்தி ஏற்றி எங்கேயாவது உட்காருங்க, தானாகவே உங்களுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு அனுகிரகம் எனக்கு கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணோம். நானும் அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி அறிவு இல்லையே, இந்த ஜோதிடத்துல எல்லாம் அவ்வளோ ஆழமான அறிவு எனக்கு இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ போய் உட்கார், உன் வார்த்தையை பலிக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அந்த அனுகிரகம் கொடுத்தாரு. அதிலிருந்து நான் ஆரம்பித்தோம் இந்த ஜோதிட விஷயத்தில். அந்த சமயத்தில் கூட இந்த தியானத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த தியானத்தில் தான் இப்போது ஜோதிடத்தை விட தியானம், அந்த தியான சக்தி ஒரு மனிதர் எடுத்துச்சுன்னா ஜோதிடம் இல்லாமலேயே அவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியுங்கிற அந்த வழி நம்மளால காமிச்சு கொடுக்க முடியுங்கிறதுனால இந்த தியான முறையில் அவங்களுக்கு அந்த சக்தி எடுக்கும் போது அவங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயற்கை அவங்களுக்கு எல்லாமே அனுபவமாக கொடுக்கக்கூடும். அதை அனுபவமாக வரும்போது அவங்களுக்கு உணர வரும்,
இது நல்ல ஒரு பயணம் தான் அப்படிங்கிறது. அது கடைசி மூச்சு வரைக்கும் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். விஞ்ஞான முறையில தான் நான் இதை கற்றுக் கொடுக்குறோம். அஞ்ஞான முறையில் இருக்கிற அறிவு சேர்ந்து அறிவை பயன்படுத்தி தான் இதுல விஞ்ஞானம் இருக்காங்கிறத தேடி அந்த விஞ்ஞான முறையில் இது இருக்குன்னு உறுதிப்படுத்தின பிறகுதான் விஞ்ஞான முறையில இதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா அஞ்ஞான முறையில கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு இந்த இறை சக்தி எனக்கு கொடுத்திருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படின்னாக்கா, இப்போ ஒரு 10 பேரை உட்கார வச்சு நம்ம இந்த பயிற்சி கொடுத்துச்சுன்னா அந்த 10 பேருக்கும் பவர் கிடைக்கிற அளவுக்கு இங்க அனுபவங்கள் இருக்கு. அப்ப 100% ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியுதுங்கிறது எனக்கு உணர வந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில தான் சொல்றேன். அதே சமயத்துல இந்த ஒவ்வொரு செஷனுக்கும் எப்படியானாலும் ஒரு 3.5 அவர் வேலை இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த 3.5 அவர் போறதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பிஸியா இருப்பீங்க, அவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ அந்த 3 அவர் 4 அவர் தான் ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் 4 அவர் எல்லாம் உட்காரணுமா அப்படின்னு பயத்தோட தான் வருவாங்க. ஆனா வந்த பிறகு அவ்வளோ ஹாப்பியா திரும்பி போய் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஒரு 12 செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் கனெக்டட் டு த யூனிவர்ஸ். அந்த எனர்ஜி உங்ககிட்ட வந்த பிறகு அப்போ இடையில உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க அதை சொந்தமாகவும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து குருவினை தேடி அவர்கிட்ட போய் அந்த வசதியோட உட்காந்து கூட நீங்க செய்யலாம். அந்த பவர் மெயின்டைன் பண்ற காலம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு இந்த பவர் உங்களுக்கு வேலை செய்யும். நல்லதே நடக்கும். என்னோட போன் நம்பர்ல கால் பண்ணி அந்த டைம் உறுதிப்படுத்தி வந்தாக்க என்னை பார்க்க முடியும். இந்த இடத்துல வரும்போது மக்கள் வந்தவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற ஆதங்கத்துல தான் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுல வந்து எப்படி அவங்களுடைய ஹெல்த்தா இருந்தாலும் சரி, அவங்களோட பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அவங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்களோட படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போய் அவங்க தங்கணும் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நிறைய ஆளுங்க வந்தவங்களுக்கு எல்லாமே அந்த பயன் அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறதுனால தான் என்னாலே நிம்மதியாக இருக்க முடியுது.